உலகத்திலே ரொம்ப தூய்மையான ஒரு பொருள் எதுன்னா பால். அதில் இந்த தாய்ப்பாலுக்கு இணையானது வேறு எதுவுமே சொல்ல முடியாது. நான் ஒரு சித்த மருத்துவர் என்பதனால சொல்கின்றேன், தாய்ப்பாலுக்கு இணையான இன்னொரு பால் இருக்குமானால் அது தேங்காய் பால். தேங்காய் பால் ரொம்ப நல்லது. இந்த வைத்தியத்தில் என்ன பண்ணுறாங்க, டாக்டர்லாம் சேர்ந்து எல்லோரும் வியாதி ஆக்கணும்னு தேங்காய் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும், கொழுப்பு அதிகமாகிடும்னு சொல்லி தேங்காவை ஒதுக்க வச்சுட்டாங்க. தினமும் காலையில் தேங்காய் சட்னி நிறைய சாப்பிட்டா நம்ம செந்தில் மாரி பலன்னு இருப்பீங்க. தேங்காய் சட்னி நிறைய சாப்பிட்றது நல்லது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இரவு தேங்காவை சின்னதாக வெட்டி அதில் வெல்லத்தை போட்டு இரவு அந்த ஒரு முடி தேங்காய், எங்கள்கிட்ட ஒரு வாத்தியார் இருக்கார், அவர் ஒரு முடி தேங்காய் மட்டுமே சாப்பிடக்கூடியவராக அவர் இருப்பார். அதுமாரி பால் வண்ணன் பாலை போன்ற ஒரு தூய்மையான ஒரு மனிதர் ஐயா அவர்கள் அங்கே நிறைய சேவைகள் செய்துட்ருக்காங்க. ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருவாசக மாநாட்டின் 2வது மாநாடாக ஆன்மீக ஆனந்த அமைப்பினுடைய தலைமையிலே இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாதார் என்கின்ற அந்த முதுமொழிக்கு இருப்போம். நமச்சிவாய வாழ்க, நாடந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, புகழையாண்ட குரமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாய் நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்க என்ற சிவபெருமானை மாணிக்கவாசக பெருமான் வழிபட்டு ஒவ்வொரு பாடல்களிலும் கூட மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை வேண்டி வழிபடுகின்ற பொழுது மாணிக்கவாசகர் சொல்ல அந்த சொற்களை எல்லாம் தொகுத்து எழுதக்கூடிய பெருமானாக நம்முடைய தில்லைக்கூத்தன் திகழ்ந்தார். அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி மாணிக்கவாசகர் பாடியதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உலகமே இன்று அழிந்தால் கூட சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த ஏடு எது என்று சொன்னால் மாணிக்கவாசகர் அருளிய அந்த திருவாசகம் மட்டுமே என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட திருவாசகத்தை இன்று உலகெங்கும் கூட முற்றுவதல் மூலம் சிவனடியார் பெருமக்கள் இன்றைக்கும் கூட அதை செய்து வருகிறார்கள். அத்தகைய சிறப்புக்குரியது. அதிபர்த்தன பாண்டியனுடைய அமைச்சரவையிலே மந்திரியாக இருந்த அவர் தில்லையிலே சென்று நிறைய பதிகங்களை பெருமான் இடத்திலே பாடி, அதனால் திருப்பெருந்துறையிலே கூட பாடியிருக்கிறார். இன்றைக்கி திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திருப்பெருந்துறையில் பார்த்திங்கன்னா, தேரில் வலம் வர்றது யாருன்னா, எப்போவுமே நம்ம திருவாரூர்லன்னா திருவாரூர் தியாகராஜ பெருமான் தான் வருவார் ஆழித்தேரில். ஆனால் அந்த ஆவுடையார் கோயில் என்ற அந்த திருப்பெருந்துறையில் தேரில் வர்றது மாணிக்கவாசகர். ஒரு பக்தி, ஒரு எப்படி சொல்ல, ஒரு பக்தனை தேரில் ஏற்றி அழகு பார்க்குறது சிவபெருமான் மட்டும்தான். அங்கே வலம் வர மாணிக்கவாசகர் தான் தேரில் வலம் வருவார் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மாணிக்கவாசகர்களுடைய இந்த திருவாசகத்தில் 51 தொகுதிகள் இருக்கின்றது. அந்த 51 தொகுப்பிலையுமே கூட இறைவனை வாழ்த்தி நிறைய பதிகங்களை பாடிய திருவாசகத்திலே நிறைய பதிகங்களை அருளியது தில்லையில் தான். அடுத்த இடத்திலே திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் இருக்கிறது. திருவாரூரில் கூட மாணிக்கவாசகர் ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார். திருப்புலம்பல் என்ற பதிகத்திலே தன்னுடைய கருத்தை பாடியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். பூங்கமலத்தோடு பூங்கமலத்து அயனோடு மாலறியா நெறியானே, கோங்கலர் சோல் குவிமொழியால் கூறா பெண்ணீராடி, ஓங்கையில் சோல் திருவாரூர் உடையானே, அடியே நின் பூங்கலர்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே, உன்னை அல்லாமல் நான் யாரை புகழப் போகிறேன் என்று மாணிக்கவாசகர் திருவாரூரிலே பதிகம் பாடியிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீர்களே, ஆனால் நாளைக்கு பொதுத் தேர்வு நடைபெற இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மாணவ மணிகள் தேர்வுக்கு நாளை கலந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர்களுடைய இப்போது திருவாசக கச்சேரி இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய இந்த உரையை சிற்றறையாக முடித்துக்கொண்டு அவர்களை பாட அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். இருந்து வந்திருக்காங்க மிகப்பெரிய வள்ளலாருடைய பக்தர். வாரத்திற்கு 2 முறை அன்னதானம் போக்குவரத்து நிறைய செஞ்சிட்ருக்காங்க. பேர் மோடி சிட்டிபாபு ஐயா அவர்கள் பால்வண்ணன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்.
அடுத்தபடியாக ஆசிரியர் காண்டீபன் அவர்கள் பேசுவார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றி. பல்லாயிரம் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுபா நெறியளிக்கும் மாதபோரெங்கோன் திருவாசகமெனும் தேன். எல்லாம் அல்ல ஆர்வ தியாகத்தை பெருமானை வணங்கி மொழிகின்றேன். பிறந்தாலும் முத்தி தரக்கூடிய திருத்தலத்திலே திரு மடாதிபதி வெற்றிக்கணி சுவாமிகள் அவர்கள் நடத்தக்கூடிய 2வது திருவாசக மாநாட்டிலே நம்முடைய ஆன்மீக ஆனந்த அமைப்பானது மிகச் சிறப்பானதொரு பேரணியை நடத்தி இங்கே இந்த மாநாட்டினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் சிறப்பானதொரு பேரவையை நம்முடைய ஆன்மீக ஆனந்தம் அமைப்பினுடைய தலைவர் அவர்கள் இங்கு ஆற்றியிருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இந்த திருவாசகம் என்பது ஒரு தேன் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு தேனை பற்றி தெரியும். மருத்துவ விலைகளே மிக முக்கியமான எதுன்னா தேன் தான். ஏன் அந்த தேனாக சொல்கிறார்கள் என்றால், தேன் தானும் கெடாது, தன்னுள் இருக்கக்கூடிய பொருளையும் கெடாமல் காப்பது இந்த திருவாசகம் எனுத்தேன். இந்த முதலிலே சவுதி அரேபியாவில் ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சிவன் கோயிலில் அந்த சவுதி அரேபியாவுடைய மன்னனும் அவனுடைய துணைவியாரும் அந்த அழைப்படை ஏற்றி செல்கிறார்கள் குடமுழுக்கு திருவிழா. அப்போ செல்கின்ற பொழுது அந்த அரபு மன்னனுடைய மனைவி ஒரு பெட்டகத்தை எடுத்து தன்னுடைய தலையிலே சுமந்து செல்கிறார். அந்த பெட்டகத்திலே இருக்கக்கூடிய பொருள் என்னவாக இருக்கும் என்று திறந்து பார்க்கின்ற பொழுது திருவாசகம் என்ற அந்த தேனை தான் அதில் வைத்து கொண்டு அங்கே தலையில் சுமந்து வந்து அங்கே சிறப்பு செய்தார்கள். அப்படி தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் இந்த சிவபுராணத்தில் சொல்லுகின்ற பொழுது வாழ்க வெல்க போற்றி என்று சொல்லுகிறார். முதல்ல நம்மையெல்லாம் வாழ்விக்கக்கூடிய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதவை நன்னணி கொடுப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற அந்த மந்திரம்தான். அதை தான் நம்முடைய மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே தொடங்குகிற பொழுது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோவரி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகு நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. அப்படி வாழ்க 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 என்று 7 முறையும், வெல்க வெல்க என்று 5 முறையும், போற்றி போற்றி என்று 6 முறையும் மணிவாசக பெருமான் அருளியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை நம்மளுடைய சாதி சமய பேதமற்ற சமதர்ம சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கிய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேங்கிறார். ஊனுருக உயிருருக உள்ளமெல்லாம் தானுருக என்று சொல்வார்கள். அதை போல இந்த ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உவப்பிலா ஆனந்தமாய தேனினை திருந்த புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன், நீ எங்கெழுந்தருள்வது. நீ கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்க பார்க்கலாம், ஏதாவது தவறு செஞ்சால் அம்மா அடிப்பாங்க, என்ன செய்யும், ஓடிட்டு மாட்டா ஓடாது, திரும்ப வந்து காலை கட்டி பிடிச்சிக்கோ. அதை போல் உன்னுடைய திருவடிகளை நான் இறுக்கமாக கட்டி கொண்டேன், என்னை விட்டு நீ அகல முடியுமா என்று சொல்கிறார். அதே போலவே இப்போ ஐயா சொன்னார், பால் வேணும், பால்னா தாய்ப்பால், அதே போல் தேங்காய் பால் சொல்கிறார். அதே போல் சொல்கிறார், பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று சொல்கிறார். அப்படி ஊனுருக்கி உள்ளொளி பெருக்கக்கூடிய திருவாசக தேனை பருக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களையும்
இந்த நல்ல நேரத்திலே வணங்கி வாழ்த்தி மிக சிறப்பான ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இங்கே வருகை பெறுகின்ற ஆன்மீகம் ஆனந்த குருகுல மாணவ செல்வங்கள் இப்பொழுது மிக அற்புதமாக உங்களிடத்தில் பாடுகிறார்கள். அவனையும் வணங்கி மகளிரையும் வணங்கி மிகச் சிறப்பான திருச்சியிலிருந்து திரு சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி என்று அந்த சிராப்பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வணங்கி இந்த நேரத்தில் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம. ஐயா அவர்களுக்கு சிவ கலையாளினி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பு காலில் விழுந்து கொடுப்பான். என்ன கூட வெற்றியுற அமைய கடுமையாக பாடுபட்ட ஐயா வெற்றிக்கினி சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் கௌரவ தலைவர் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் அவரை ஆன்மீகமானந்த அமைப்பின் சார்பாக இந்த மேடையிலே கௌரவிப்பார்கள். ஆன்மீகமானந்த அமைப்பு திருவரம்பூரிலே நான் சிறப்பாக துவங்கி அருமையாக செய்வேன் என்று நம்மளிடம் சொல்லியுள்ள ஐயா தில்லைவிநாயகம் அவர்களுக்கு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு ரவிச்சந்திரன் பாப்பையன் அவர்கள் பொன்னாடை போற்றி அவரை கௌரவிப்பார்கள். மிக விரைவிலே திருவரம்பூரிலே ஆன்மீகம் ஆனந்தத்தின் ஒரு பகுதியாக புதிதாக திருவரம்பூர்லேயும் வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல தேதி ஐயா சொல்கிற தேதியில் ஐயா வந்து தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது குழந்தைகள் அவர்கள் திருவாசக பாடல்கள் சிவபுராணம் பாடல்கள் பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். தில்லை விநாயகம் வரவும். கலையால் நீ வாமா. அந்த அங்கே ஒரு திருவாவடுதுறை ஆதீனத்தில் கொஞ்ச நாள் படித்திருந்தாலும் அங்கே நான் நினைக்கிறேன் அங்கே படித்ததுனால தான் இந்த ஆன்மீகத்தில் உள்ளுக்குள்ளே அவர் வந்திருக்காருன்னு. அது குழந்தைகளை பற்றி 2 வார்த்தை. படத்தை சுவாமி சாது சுவாமி அவர்களும் இணைந்து தருவாங்கம்மா. பேர் என்ன? சுந்தர பேர் என்னையா சுவாமி? யோகானந்த சுவாமி. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். சிவாய நம ஓம். பாடல்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமே இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே.